சொல்லணும்னு அவசியம் இல்லை, இல்லை உன் பக்கம் பேசணும்னு அவசியம் இல்லைன்னு அவளை அவாய்ட் பண்ணுறது இருக்குல்ல. அது ஏன்டா எல்லாருமே பண்ணுறீங்க? ஒன்று பேசுனா நியாயம் பேசுங்க, இல்லைன்னா சம்மந்தமே படாதீங்க அதில். அது இன்னும் அப்படி அப்பட்டமா ஒரு பொண்ணை இக்னோர் பண்ணி அவாய்ட் பண்ணி அசிங்கப்படுத்தி கேம் ஆடுறீங்கன்னு புரியல. நேத்துமே சபரி வந்து கலாய்ச்சிட்டு தான் இருப்பான் பாருவை வந்து, அந்த அவன் வடைக்கு மாவு அரைப்பான் செய்வான் லைவ்ல, அப்போ அவளை நோண்டிக்கிட்டே தான் இருப்பான் அவன். அப்போ வந்துட்டு எனக்கு புரியல, திருப்பி திருப்பி இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. இந்த அந்த கேமோட ஃபார்மேட் மாறவே இல்லை, அவளை வச்சே அடிக்கணும், அவளை வச்சே தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து இந்த விஷயம் ஆச்சா, அரோரா அமித் கமருதீன் பாருதிதாச்சா, ஒண்ணுமே இல்லை. இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த ரெட் கார்பெட் போறோம். இப்போ ஒரு இடத்துல வந்து ரெட் கார்பெட்டுக்கு போனோம் போது சாண்ட்ரா கோச்சிக்கிட்டாங்கன்னும் போது கிச்சன்ல இருந்து அந்த ரெட் கார்பெட்டை வச்சு சாண்ட்ரா அப்படி கூட்டு போவாங்க. ஆனா அது பாருக்கு கிடைக்கவே கூடாது. அது ஒரு டாஸ்க்ல கூட அந்த ரெட் கார்பெட்டை நாங்க அவளுக்கு கொடுக்க மாட்டோங்கிறதுக்கு அவ அந்த பாத்ரூம் கிட்ட போய் அதை யூஸ் பண்ணணும் ரெஸ்ட் ரூம்னு சொன்னா அவங்க ரெட் கார்பெட் போட்டு தான் அவங்களை யூஸ் பண்ண வைக்கணும். அந்த இடத்துக்கு போவே விடாம கமருதீன் ஆகட்டும், அரோரா ஆகட்டும், அமித் ஆகட்டும், வா கிச்சனுக்கு வா கிச்சன், ஏதாவது அங்க நின்னா அவளுக்கு அந்த கார்பெட் போடணும், அவளுக்கு அந்த ஒரு டாஸ்க்குக்கான அந்த விஷயத்த பண்ணணும். அதுக்கு அவளுக்கு கொடுக்கவே கூடாது, அந்த ரெக்கக்னேஷன் அந்த கன்சிடரேஷனை கொடுக்கவே கூடாது. நீ வா டீ போடுன்னு அமித் கூப்பிட்டது இருக்குல்ல, உடனே கமருதீனா நீ போய் அங்க போய் வேலை பாருன்னு சொன்னதுக்குலாம் பக்கத்துல அரோரா வச்சுட்டு அப்ப அவ கண்டுபிடிச்சிடுறா பாரு. ஓ இவ சொல்லிதான் நீ சொல்றியா, இங்கதான் ஏத்தி விடுறாங்க, அவளுக்கு அப்பட்டமா தெரியுது. ஆனா முதல் மாதிரி அவ சண்டை போடாம முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே போயிடணும்னு நினைக்கிறா, இந்த டீமோட கோஆர்டினேஷனோட போகணும்னு நினைக்கிறான். ஆனா அதுக்காக இவங்க அடிச்சுட்டே இருக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கடுப்பா இருக்கு பார்க்கும்போது, இன்னும் காண்டாகுது. ஒன்னாச்சா இது ஒன்னாச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லை, திருப்பி ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு இவ ஏதோ ஒன்று கேட்க போகும்போது கீழே தண்ணி சரியா தொடக்கல, அந்த வெட்டா இருக்கு அந்த ஃப்ளோருக்கு சொல்லும் போது இவ சொல்றா ஏன் கிளீன் இது சரியாவே நீங்க வந்து தொடக்கவே இல்லை, ஃபுல்லா கீழே தண்ணியா இருக்கு, அப்ப சரியாவே நீங்க கிளீன் பண்ணி என் ட்ரெஸ் எல்லாம் பாருங்க ஃபுல்லா ஈரம் ஆயிடுச்சு, தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னும் போது பாழா போயிடுச்சு என் ட்ரெஸ். உடனே எஃப்சி கிண்டல் பண்றா, பாழாயிடுச்சா தண்ணி தானே ஆச்சு அப்படின்னு. அந்த பாழாயிடுச்சுன்றது இவருக்கு அந்த தமிழ் அப்படியே காமெடி பண்றாராமா. அவ சொல்றா சரி தண்ணி தான் ஆயிடுச்சுன்னா நீயும் போ அப்படின்ட்டு அந்த லூஸ் மோஷன் ஆகுறது தனியா போகிறதுன்ற இடத்துல அவளை திருப்பி சொல்றாங்க. அப்போ உடனே அவன் சபரி சொல்றான் தனியா போதா மோஷன் போதா லூஸ் மோஷன் போதா கேள்றா அப்படின்னும் போது அப்போ அவ பாரு சொல்றான் இது தேவையில்லாத பேச்சு, எனக்கு ட்ரெஸ் ஈரமாயிடுச்சு, நீங்க சரியா மாப் பண்ணல, சரியா தொடக்கல, வெட்டா இருக்கு ஃப்ளோரு அப்படின்னும் போது நான் சொல்ல வந்தேன் இது தேவையில்லாத பேச்சுன்னா உடனே அவன் சபரி சொல்லிடான் நான் யதார்த்தமா தான் சொன்னேன், இதெல்லாம் உனக்கு தப்பா நான் காமெடியா தான் சொன்னேன் அப்படின்னா. என்ன இதே காமெடி நீ சாண்ட்ராவை போய் பண்ணி பாரு, உனக்கு கட்ஸ் இருந்தா நல்லா வச்சு கிழிப்பான் பிரஜனு. இதே இது நீ ரம்யாவை பண்ணிருவியா, கெமியை பண்ணிருவியா, அப்படியே எகிரிட்டு வருவா அவ ரம்யாலாம். பலார் அண்ணன்னு பார்க்க மாட்டான், நொன்னனும் பார்க்க மாட்டா, பலார்னு ஒன்று வைப்பா. அவகிட்டலாம் வாய் கொடுக்க மாட்டீங்கல்ல, சாண்ட்ரா கிட்ட கொடுத்தா பிரஜன் எகிரிட்டு வருவான்ல, இவன் மட்டும் என்னடா உங்களுக்கு? ஒரு பொண்ணு கிட்ட கேம் ஆடிதான் உங்க வீரத்தை காட்டணுமா, ஒரு பொண்ணை மார்க் பண்ணிதான் உங்க வீரத்தை காட்டணுமா? விக்கல்ஸ்ல ஆரம்பிச்சு எஃப்ஜேல ஆரம்பிச்சு சபரியில ஆரம்பிச்சு, அவன் எஃப்ஜே ரொம்ப நொன்ன மாதிரி நேற்று பேசினானே கேப்டன்சி அப்படியே நியாயமா இருக்கணும் செய்யணும்னு. இப்ப அந்த லூஸ் மோஷன் தண்ணி ஆரம்பிச்சது சபரினா கூட சேர்த்து பேசினது இவன் தான். அவ அப்பயே அங்க கட் பண்றான், எனக்கு பிடிக்கல, இது ஏன் ஓவரா பேசுறீங்க இப்படின்னா